நாங்க ஜாரோடையும் மார்பு தட்டி மல்லு கட்டி வீரம் பேசி நாங்க வரணும் இல்ல. எங்களால இது முடியும், இதை செய்யறோம், அவ்வளவுதான். எம்ஆர் எம்ஆர்ன்றது ஜாரோடையும் போட்டி போடுறதுக்காக உருவாக்கப்பட்டதல்ல. எந்த ஒரு தனிப்பட்ட நபரோடும் போட்டி போடுறதுக்காகவோ எந்த ஒரு தனி நபரையும் பாதிக்கிறதுக்காகவோ நாங்க உருவெடுத்து வேற இல்லை. எம்ஆர்ன்றது எங்களுடைய அடையாளம். உண்மையா சொல்ல போனா எங்களுடைய அடையாளம். அந்த அடையாளத்தின் மூலமாக நாங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி எதிர்பார்த்து நாங்கள் சமூகத்துல நாங்க இறங்கி ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி யோசிக்கதான் எங்களுக்கு யோசிச்சது சர்ப்ரைஸ். அப்ப நாங்க எம்ஆர் சர்ப்ரைஸ் என்று சொல்லி ஒன்றை உருவாக்கினோம். சிறிய ஒரு லாபம் அதோட பெரிய ஒரு மகிழ்ச்சி என்ற ஒரு எண்ணத்துல நாங்க செஞ்சுட்டு போறோம். நிறைய பேர் நிறைய விதமா யோசிக்கலாம், நிறைய பேர் நிறைய விதமா வர்ணிக்கலாம். பட் எங்களுடைய நோக்கம் சிறிய ஒரு லாபம் பெரிய அளவு மகிழ்ச்சி. நாங்க போய் ஒரு கிஃப்டை கொடுக்குறோம், அவங்க சந்தோஷப்படுறாங்க, அவங்க கதைக்கிறாங்க, நாளைக்கு நாங்க ரோட்ல போனா கூட கண்டு கதைக்கிறாங்க, அது எங்களுக்கு திருப்தி. அதோட எங்களுக்குரிய ஒரு அடையாளம். ரெண்டாவது பார்க்க போனா எங்களுடைய அடையாளம் எம்ஆர்ன்றது சொல்லி எங்களுடைய அடையாளம். இந்த சமுதாயத்துல எங்களுடைய பேர் எம்ஆரா உருவெடுக்குதுன்னு சொல்லி நாங்க பெருமைப்படுறோம். அதுக்கு பிறகு யோசிச்சோம், தனியா சர்ப்ரைஸை மட்டும் செஞ்சுட்டு இருக்காம நாங்க சமுதாயத்துக்கு தேவையான சில விஷயங்களை கொண்டு போய் சேர்ப்போம்னு சொல்லி அந்த வகையில நாங்க பொது நிகழ்வுகள், அதாவது கோயில் திருவிழாக்களா இருக்கலாம், தமிழர் சார்ந்த செயற்பாடுகளா இருக்கலாம், அதுகளை நாங்க வீடியோ பதிவா செய்வோம்னு யோசிச்சோம். அதுக்கு அடுத்த கட்டமா நாங்க கடைகள்கிட்ட ப்ரொமோக்கள் கொஞ்சம் செஞ்சுட்டு வரோம். சோ அந்த வகையில நாங்கள் யாரோடையும் போட்டி போடல. எங்களால முடிஞ்ச முயற்சியை இந்த சமுதாயத்துல மேற்கொள்றோம். எங்களால முடிஞ்ச ஒரு சிறிய பகுதியை செஞ்சுட்டு போவோம். ஆனா அந்த சிறிய பகுதிக்கு பின்னால நாங்கள் எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறோம்ன்றது எங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது கூட சில வேலை தெரியாம இருக்கலாம். நாங்க எத்தனை மணிக்கு வெளியில போறோம், எத்தனை மணிக்கு வாரம், என்ன செய்யறோம், எப்படி வேலையை செய்யறோம், தனிப்பட்ட வேலையை செஞ்சு கொண்டு இந்த துறையில பயணிக்கிறன்றது ஒரு சாதாரணமான விடயம் இல்ல. முக்கியம் எங்களுக்குரிய ஒரு அடையாளம். இரண்டாம் கட்டம் சிறிய ஒரு லாபம். அடுத்தது தகவல்களை மக்களுக்கு கொண்டு போக முடியுமா என்றால் அதில் ஒரு பங்கு எங்களுக்கு இருக்கின்றது. அவ்வளவுதான் நாங்க நினைக்கிறது. யாராக இருந்தாலும் போட்டி போடுங்கள், பொறாமைப்படாதீங்கள், தேவையற்ற சமூக பரப்பல்களை குறைத்துக் கொள்ளுங்கள், நேர்மையான சமுதாயத்தில் நேர்மையான முறையில போட்டியிடுங்கள், நேர்மையான முறையில் எல்லாரையும் வளர விடுங்கள்.